என்ன காஃபி ஆயிடுச்சா உக்காந்துக்கிறீங்க பார்வதி? நானும் அந்த காஃபிக்கு தான் உக்காந்து நிற்கிறேன் உன் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு. இன்னும் எட்டுன்னு வந்து கொடுத்த பாடு இல்லை. இரா நீ நான் கூப்பிடுறேன் பாரு, எப்படி பொம்புற மாதிரி ஓடியாடுறா பாரு. பார்வதி எவ்வளவு நேரமா கூப்பிட்டு நிற்கிறது? என்னம்மா குளிச்சுன்னு இந்த குளிக்க கூட விட மாட்டியா? சரி நீயும் மருமகனும் வாங்க, பசங்களா இட்டுக்குன்னு பிரியாணி செஞ்சுக்கலாம், சாப்பிட்டு போயிடுவீங்க. என்னது பிரியாணியா? மாமியாரே தான் வரோம் பாப்பலாம். பிரியாணி இருந்து அப்படியே கடாயிலே கவுந்துக்கிறான் பாரு. மௌ நீ என்னமா சும்மா கத்தி நிக்கிற? பிரியாணி எங்க மாமியார் செய்துட்டு என்ன கூப்பிட்டு நிக்குது. ஏண்டா நான் ஒருத்தங்க உக்காந்து நிற்கிறேன், என்ன கூட ஒரு வார்த்தை கூப்பிடாதான் உங்க மாமியார் வீட்டுக்கு குச்சிக்குன்னு போயிருக்கிறேன். உனக்கு அவ்வளோ பெரிய பிரியாணி முக்கியம் ஆயிடுச்சு, தாய் முக்கியம் இல்லையா? டேய் இங்க வந்து நீ என்கிட்ட கேட்கவே இல்லை, அப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன்டா. எவ்வளோ நன்றி கட்டு உனாக்குறடா, குத்துக்கல் மாரி உக்காந்து நிற்கிறேன்டா. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லாத போடா. எவ்வளோ நாளைக்குடா சாப்பிட போற? இது வரைக்கும் தான்டா. அதுக்கப்புறம் என்ன பிரியாணின்னா உனக்கு அவ்வளோ ஒரு முக்கியம் ஆயிடுச்சா? எல்லாம் அவ்வளோத்தான்டா. புள்ளிங்க நாங்கள் தான் வச்சுக்கிறோம், ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய துரோகிங்கன்னு இப்போ தான் தெரியுது. போ. ஐயோ நீங்க வராதீங்கப்பா, உங்க அம்மா கூடயே இருங்க. ஐயா வா மாமியார, சும்மா அப்படிதான் கத்தினுக்குவாங்க, நம்மளுக்கு பிரியாணி தான் முக்கியம்.